என்ன சார் ஒண்ணுமே புரியலையே சார். கதவை இழுத்து மூடிய திமுக தலைவர் விஜய். மன்னன், சிந்தனை சிற்பி, சைனடி குப்பி, செயல் சிங்கம், பிரச்சார பீரங்கி. ஒரு வாரமானாலும் எதிரிகளை நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய போர் குணம் கொண்ட போர் வாள். கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏண்டா சனியனே, இந்த கர்மத்தை ராத்திரி பூரா உட்கார்ந்து ஒட்டிக்கிட்டு இருந்தியாக்கா? இது அது இல்ல. நான் ஒரு பரதேசி, என்ன சுத்தி ஏகப்பட்ட பரதேசி. அப்புறம் நான் ஒரு விஷயத்த திருப்பி ரிப்பீட் பண்றேன்னு சொல்லி யாரும் தவறா எடுத்துக்க வேணாம். ஏன்னா அது என்னுடைய கடமை. ஒவ்வொரு ஊருக்கும் போய் அதை நான் ரிப்பீட் பண்ண சொல்லியே ஆகணும். என் பேரு சூச, நான் திங்கிறது தோசை, உனக்கு வைக்க போறேன் பூச. எவ்வளவு பெரிய வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். சரி, இப்ப என்னடா வேணும் உனக்கு? எப்பேற்பட்ட வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சது உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். கேப்பே விடாம பேசுற பார்த்தா ஒரே டயலாக தான் ஊருக்குள்ள சொல்லி தெரியற போல இருக்கு. அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு நண்பர்களே, வேற ஒண்ணு இல்ல. என்னடாச்சுன்னா விஜய் சொல்றது உண்மையா? விஜய் நார்மலா ஒரு படத்துக்கு 200 கோடி சம்பளமா வாங்குறாரு. ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் நடிக்கிறாரு. 5 வருஷத்துக்கு 5 படம் கணக்கு போட்டு 1000 கோடி வருது 5 வருஷத்துக்கு. ஒருவேளை இந்த எலெக்ஷன்ல விஜய் 10 to 15% அவருடைய வாக்கு வங்கியை காட்டிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய மதிப்பு எவ்வளவு இருக்கும்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், வெறும் 8.6% எடுத்த சீமானுக்கு 1000 கோடி 2000 கோடி தராங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எவ்வளவு பணம் இந்த காதுல லிட்டரா தேனை ஊத்துறான். அப்படி இருக்கும்போது விஜயுடைய ஒர்த் அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு 5000 ஒரு 5000 கோடி வர போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. 1000 5000 கோடியா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எனக்கு என்னமோ விஜய் அவருடைய கரியரை விட்டுட்டு வரல, அவருடைய கரியரை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக தான் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு சும்மா வரீங்க, 1.5 நிமிஷம் பேசுறது ஒரு சொற்பொழிவாங்க. அதுவும் பேசுனதையே திரும்ப திரும்ப பேசுவீங்களா? எழுதி கொடுக்குறாங்களே, பக்கத்துல இருக்காங்க சார், குளத்தூர்ல இதை பேசுங்க, பெரம்பூர்ல இதை பேசுங்கன்னு வேறையாவது எழுதி கொடுக்கணும்ல. என்ன முதல்ல பேசுனீங்களோ அதையே தான் அடுத்த இடத்துல போய் பேசுறீங்க. எப்பேற்பட்ட வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சது உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். இனிமேல் இந்த ஏரியால உன்னை பார்த்த கொண்டு. அப்போ என்னத்துக்கு அந்த முகத்தை மட்டும் பார்த்துட்டு போயிடுவாங்களா? பேச்சை யாரும் கேட்க மாட்டாங்களா? சரி, இந்த 18 வயசு 20 வயசு பசங்க முகத்தை பார்த்தா போதும்னு வராங்க. அதை தாண்டி வீட்டில் இருக்கிற தாய்மார்கள், பெண்கள் என்ன சொல்றாரு விஜய்னு கேட்பாங்கல்ல. செய்தி எதிர்பார்க்கறாங்க. ஒன்றும் இல்லைங்க. இப்போ முதலமைச்சர் பேசுறாரு, எதிர்கட்சி தலைவர் பேசுறாரு, காங்கிரஸ்ல ஒருத்தர் பேசுறாரு, பிஜேபியில் ஒருத்தர் பேசுறாரு. எல்லாத்துலேயும் ஒரு விஷயம் இருக்கு. விஷயமே இல்லாம பேசுறது விஜய் மட்டும்தான். ஒன்னு தாவேக்கா, இன்னொன்னு திமுக, இதை மட்டுமே சொல்லிட்டு இருப்பீங்களா? என்ன பிரச்சனைன்னு பேசணும்ல. நான் வந்தா இது செய்வேன்னு சொல்லணும்ல. ஒண்ணுமே இல்லைங்க, அப்படியே பிளாங்கா போகுது. மோர்லடா ஆசிட்ட ஊத்தி தான். மக்கள் சந்தோஷப்பட்டா நான் சந்தோஷப்படுறேன். எனக்கு ஒண்ணுனா மக்களுக்கும், மக்களுக்கு ஒண்ணுனா எனக்கும் கண்ணு கலங்கும்.
அவங்க பைத்தியம் இல்ல, சரியான சைக்கோ. கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாத ஒரு பர்சன். அப்போ இது வந்துட்டு சைக்கோ தானே சொல்ல முடியும். பைத்தியத்துக்கு வந்துட்டு தான் இன்னது செய்யறோம்னு தெரியாம செய்யும், சரிங்களா? ஆனா சைக்கோ தான் தான் செய்யறத வந்துட்டு பிளான் பண்ணி செய்யும். அப்படி பார்த்தா இந்த கேங் எல்லாமே சைக்கோ ஃபேமிலியா இருக்கும் போல, நிஜமாவே. மக்கள் சந்தோஷப்பட்டா நான் சந்தோஷப்படுறேன். எனக்கு ஒண்ணுனா மக்களுக்கும், மக்களுக்கு ஒண்ணுனா எனக்கும். கண்ணு கலங்கும். Wait a minute. Who are you? உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். நாம வேகாத வெயில நின்றுட்டு இருப்போம். அவன் ஏசி கார்ல நாயை பக்கத்துல உட்கார வச்சு கட்டி பிடிச்சிக்கிட்டு உன்னை நாயை விட கேவலமா மதித்து பார்க்காத மாதிரி போய்கிட்டே இருப்பான். நீ அவன் காருக்கு பின்னாடி வாழ்க வாழ்க வாழ்கன்னு கையை தட்டிக்கிட்டே ஓடுவ. திருந்துங்கடா தற்குறிகளா. ஏட்டா உப்பு போட்டு தானே சோறு திங்கிறீங்க? யோசிச்சு பாரு. படத்தை முடக்கினா கொஞ்சம் பையன் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுவான். அதனால படத்தை முடக்கி, இது யாரு முடக்கினாங்கன்றது உங்களுக்கே தெரியும். அது நான் சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்ல. சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. சொல்றா, இதுக்கு போய் ஏன்டா பயப்படுற? ஒரு விஷயத்தை பத்தி ஊருக்கே தெரியும். ஆனா போடு, விஜய் மேல பழிய போடு. என்னடா இவ்வளவு பெரிய ஒரு பழிய தூக்கி விஜய் மேல போட்டாலும் மக்கள் விஜய் கூடவே நிக்கிறாங்க. இது என்னடா அதிசயமா இருக்குது அப்படின்ட்டு அது ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அந்த மக்கள் கிட்ட ஈடுபடல. சரி, அடுத்து வேற என்ன பண்ணலாம்? முடக்கு, ஜனநாயகனா முடக்கு. படத்தை முடக்கினா கொஞ்சம் பையன் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுவான். அதனால படத்தை முடக்கி, இது யாரு முடக்கினாங்கன்றது உங்களுக்கே தெரியும். அது நான் சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்ல. ஆனா என்னடா அவன் படத்தை முடக்கினாலும் அவன் பாட்டுக்கு அதை கண்டுக்காம அவன் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கான். அதுவும் எடுபடல. சரி, அடுத்து வேற என்ன பண்ணலாம்? போடு, SOPன்னு ஒண்ணு போடு. விஜய்க்கு மட்டும் தனியா ரூல்ஸ், தனியா ரெகுலேஷன்ஸ், தனியா கண்டிஷன்ஸ் அவனுக்கு மட்டும் போடு. மத்த கட்சிகள்லாம் விடு, விஜய்க்கு மட்டும் தனி கண்டிஷன்ஸ் போடு. அவன் வெளியவே வரக்கூடாது, மக்களை சந்திக்கவே கூடாது. என்னாச்சு? அதுவும் எடுபடல. சரி, அடுத்து வேற என்ன பண்ணலாம்? நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள வச்சு, அதாவது இத்தனை வருஷமா வெயிட் பண்ணி இப்போ எலெக்ஷனுக்கு 30 நாளைக்கு முன்னாடி கரெக்டா அந்த டைம் பார்த்து ஒரு அவதூறு பரப்ப வேண்டியது. அது என்னன்னு உங்களுக்கே தெரியும். ஐயோ, புதுசு புதுசா கிளப்பி விடுறாங்களே. என்னண்ணே, நீங்க அரசியல்ல பெரிய கிரிமினலா? நாங்க எப்படி? எனக்கு அரசியல் 1000 எதிரி இருக்கான். அதுல முதல் எதிரி நீதான். நான் ஏன் இன்றைக்கு டிவிக்கு வந்திருக்கிறேன் சொன்னால், அதையே வேண்டாம் நானும் கேட்கிறேன். 40 ஆண்டு காலம் இருக்க இயக்கத்துக்காக உழைத்து ஒரு பிச்சைக்கார பயலுக்கு இருக்க மரியாதை கூட எனக்கு இல்ல. அது சரிடா. அம்மா வீட்ல இருந்து நீங்க எப்ப வந்த? நான் 1972 வந்தவன். எனக்கு முதலமைச்சர் பதவி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருந்தது. ஆனா நீங்களே இருந்து சொல்லுங்க, இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது? இத்தனை ஆண்டு காலத்துக்கு பிறகு 40 ஆண்டு காலம் உழைத்தேனை ஒரே மதிப்பில் சாதாரண உறுப்பினர் கூட இருக்கக்கூடாது என்று தூக்கி எறிந்தவர்கள் இன்றைக்கு பங்கு நின்று கொண்டிருக்கிறார். வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறீடா. ஒரே மதிப்பில் என்னை தூக்கி எறிந்து விட்டார்கள். என்னை தாங்கி பிடித்தவர்கள் இன்றைக்கு எனக்கு அடையாளம் காட்டியவர்கள். மாணிக்கா, இந்த டே உன் காலண்டர்ல குறிச்சு வச்சுக்க. டேய், குறிச்சு வச்ச கிளம்புங்க. ஸ்டாலின்லாம் அப்படி இல்ல, திரு கருணாநிதி அவர்லாம் அப்படி இல்ல. எப்பொழுது பார்த்தாலும் என்னப்பா பாட்டு வருது? என்னப்பா பாட்டு வருது? ஆக இவங்க பண்றதெல்லாம் என்ன சார்? அக்கிரமமா இருக்கு சார். இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். சிறுபான்மை மக்கள் இந்த வார்த்தைகளை முதல் தூக்கி எறியணும். இதுதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய உறுதிப்பாடு. என்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அரசியல் கட்சியை ஆரம்பித்தாரோ அன்றே சிறுபான்மை என்ற வார்த்தையை தூக்கி எறியப்பட்டு விட்டது. இனிமேல் தமிழக வெற்றி கழகம் சிறுபான்மை மக்கள்னு சொல்ல மாட்டோம்,
எல்லோரும் சமம் என்கின்ற மனிதத்தை உருவாக்குவோம். அந்த வார்த்தைகளை தூக்கி எறியணும். சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். பேசும்போதே சொன்னாரு. பேசும்போது என்ன பேர் சொன்னார் அண்ணா அன்னைக்கு பேரு வேட்பாளர் படிக்கும் போது? ஜோசப் விஜய் ஆகிய நான் சேலஞ்ச் விட்டாரு. நான் ஒரு சிறுபான்மை சமூகத்தில் வந்தாலும் என்னுடைய பெயரை தெளிவா சொல்லுவேன்னு சொன்னாரு. ஆக்சுவலா அடேங்க அப்பா.